நாம் இந்த கால வேளையில ஆவியான தேவன ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. பரிசுத்த உள்ளத்தோடும் நாம் தொழுது கொள்வோமாக. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர். ஆகவே நாம் பரிசுத்த உள்ளத்தோடு இந்த கால வேளையில நாம் பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நாம் ஒரு சிறு கூட்டமாக அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் ஆர்ப்பரிப்போமாக. தேவனே, நீங்க வாங்க, என் இதயமாக இந்த ஆலயத்துக்குள் வந்து வாசம் செய்யுங்க, நீங்க பேசுங்க என்று இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? உண்மையாக தேடுவோரின் உள்ளத்துல நம்முடைய தேவன் வருகிறார். அவரை நோக்கி, என் ஜனமே, அவரை நோக்கி நீ பார்ப்பாயாக, நீ அவரை பார்த்து அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மில் இருக்கிற இருளின் கிரிகளை நாம் அகற்றி விடுவோமாக. ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்வோமாக. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அல்லேலூயா. மகிமை மகிமை உமக்கே மகிமை. இதோ மாம்சமான யாவர் மீதும் உம்மாவியே ஊற்றுவேன் என்றீர். ஆமென் ஆமென். இதோ மாம்சமான யாவர் மீதும் உம்மாவியே ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. போலின் தீபம் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, போலின் தீபம் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை, போலின் எங்கள் மத்தியில நீ பலமாய் இறங்குவீராக. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, போலின் தீபம் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. நாமே 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 நாமே. இயேசுவே இறங்கும். வல்லம வல்லம தேவ வல்லமை, தேவ வல்லமை, அக்கினியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மகிமை. இதோ நம்முடைய பரிசுத்த ஆவி ஆண்டவர் எங்கள் மேலும் ஒவ்வொரு மேலும் பொழிந்து அருளுவீராக. ஆண்டவரே பலமாய் இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். இதோ நம்முடைய வல்லமை, இயேசுவே வல்லம 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 வல்லம, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இயேசுவே இரங்களோடு பேசுங்க, உயர்ப்பியுங்க அப்பா. அல்லேலூயா. தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி சத்துவத்திலே நாம் பலப்படுவோமாக. நாம் கரங்களை தட்டி இயேசுவே இறங்கும் என்று கூப்பிடுவோமாக. மகிமை மகிமை. ஓம்முடைய மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, தேவ அக்கினி ஒவ்வொரு மேலும் பற்றி எரியட்டும். எல்லா தீய சக்தியிலும் ஆண்டவரே எரித்து சாம்பலாக்கி போடுவீராக. ஒவ்வொரு ஜீவித்து கிரியை செய்கிற எல்லாம் கிரியைகளை நீ அகற்றி போடுவீராக. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. ஓ மகிமை. அல்லேலூயா. நிரப்புங்க 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 நிரப்புங்க. அல்லேலூயா. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே.
பெருங்காற்றாக பெருங்காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது வந்து அமர்வீராக. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியால் இறங்கிடுமே. தேவ அக்கினி எங்கள் மத்தியில இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ அக்கினி எங்கள் மேல் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். நிரப்புங்க, நிரப்புங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இயேசுவே இறங்கும், ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று நான் சொல்லுவேன். வல்லமை, 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 தேவ வல்லமை, மகிமை. அல்லேலூயா, வல்லமை, 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 வல்லமை. அக்கினி, 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 தேவ அக்கினி. மகிமை, 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 வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளையை தாயின் கருவில் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என் கிருபையினால் உன்னை இந்நாள் வரை தாங்கினேன் அல்லவா. இனிமேலும் என் கிருபையினால் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னை நோக்கி முழு உறுதியத்தோடு கூப்பிடு. நீ மேலே பறந்துடுவாய். நீ எந்த இடத்தில் தலை குனிந்து போனாயோ அந்த இடத்தில் உன்னுடைய தலையை நான் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் உன்னை. தாயின் கருவில் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான். இனிமேலும் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன? தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். ஆகவே நீ உண்மையான தேவனை நோக்கி ஆவியோடும் உண்மையோடும் நீ இந்த கால வேளையில நீ தொழுது கொள்வாயாக. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே தேவனை கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் மகிமை
உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகுமே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகுமே பெயர் சொல்லி அழுத்தீரையா. இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றோம். என் ஜனமே அவரை நோக்கி நீ ஆர்ப்பரிப்பாயாக. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே உன் இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இதயத்தை பார்க்கிறார். இந்த கால வேளையில நீ எந்தவித நெருக்கத்தில நீ காணப்படலாம். நெருக்கத்தில் இருக்கிற உன்னை தேவாதி தேவன் உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமாக. இந்த கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அவரை நீதியின் சூரியனாய் உன் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்ய நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் ஜனமே அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. அவருடைய நாமத்தை நீ உயர்த்தி கொண்டே இரு. நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம். உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னை கண்டவர், உன்னை அழைத்தவர். நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்து நன்கு உள்ளம் பொங்குதே, இசையா உந்து நன்கு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்து நன்கு உள்ளம் பொங்குதே, இசையா உந்து நன்கு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனை வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனை வரனை வரப்பொருளே. தேடினார் கண்டடைந்தே, பாடின பாடல்கள் நீதொழித்தேன். தேடினார் கண்டடைந்தே, பாடின பாடல்கள் நீதொழித்தேன். உன் பாதம் தானிந்து என்னாலும் துதியேன். உம்மை என்று யாரை பாடு. என் ஜனமேனு கரங்களை தட்டி அவருடைய பாடலை நாமத்தை உயர்த்துவாயாக. பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி
என்னை ஆமென் ஆமென் ஜீவிரம் வந்தனை தாங்குகிறே உன் பாதம் பணிந்து என்னாலும் துதியேன் உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியேன் உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் மகிமை மகிமை உன்னுடைய இதயம் உள்ளம் தேவ அன்பினால் இந்த கால வேளையில நிரப்பப்படுவதாக உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு மகிமை மகிமை வல்லமை வல்லமை தேவ வல்லமை உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா 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 உந்தன் அன்பு பாவத்தில் அமிழ்ந்து காணப்படும் என் பிள்ளையே பாவம் என்னும் இருளில் இருந்து உன்னை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறேன் வெளிச்சம் என்னும் என் அண்டையில் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று உன் தேவனாக கர்த்தர் சொல்கிறார். மகிமை மகிமை பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ தேவனை நோக்கி என்னை நோக்கி நீ வருவாயாக, வெளிச்சத்தின் அண்டையிலே நீ வா, என் வெளிச்சத்திலே உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை எச்சரிக்கிறார். நீ இருளை விட்டு நீ வெளிச்சத்துக்கு வரத்தான் வேண்டும். என் ஜனமே, நீ வெளிச்சத்து அண்டையிலே நீ வந்தாத்தான் இடறி போக மாட்டாய், இடறி விழுக மாட்டாய். நீ வெளிச்சத்தில் அண்டையிலே ஒளியின் பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளையாக நீ நடக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். இருளை விட்டு நீ வெளியிலே வா, வெளிச்சத்தின் அண்டையிலே நீ வா, ஒளியின் பிள்ளையாய் நீ ஜீவ ஒளியின் பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் நீ வருவாயாக. இயேசுவின் அண்டையிலே நீ வருவாயாக, உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. ஆண்டவர், என்னில் இருக்கிற இருளின் கிரியைகளை நீ அகற்றி விடுவாயாக. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை ஆண்டவரே அகற்றுவீராக. வெளிச்சம் வரும் பொழுது இருள் நீங்கி போகிறது. வெளிச்சமாகிய ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்துல வரும்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனையாய் இருக்கிறது. என் ஜனமே, இந்த காலவேளை கண்களை மூடி இந்த தேவனை நோக்கி நீ ஆராதிப்பாயாக. நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் லட்சக்கணக்கான கோடியான தேவ தூதர்கள் நம்மளோடு இணைந்து அவங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. இடம் கொள்ளாதபடிக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆவியின் கண்களிலே நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, சிறு கூட்டம் என்று நீ நினைக்க வேண்டாம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இதயத்தில் வந்து அவருடைய அன்பினால, தேவனுடைய அன்பினால நிரப்பும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். என் ஜனமே, இந்த வெளிச்சத்து அண்டையிலே நீ வரும்படியாக உன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பாயாக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே. எக்காலமும் எந்த நேரமும் துணையாய் நின்று அடைக்கலமாய் இருந்து வழி நடத்த நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். தனிமையான நமக்கு அவர்தான் சகாயர், அவர்தான் நமக்கு உதவி. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிடுவோமா?
நான் உளையான சேற்றில நான் விழுந்து கிடந்தோம். நம் திக்கற்றவர்களாக நம்மளை தூக்கி எடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, ஒரே பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் நம்முடைய பிள்ளையை இயேசுவை நமக்காக தந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். நம்மை ரட்சிக்கத்தாம் என் ஜனமே அவர் வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இந்த சிலுவை தண்டனை நமக்கு வர வேண்டியது. அந்த தண்டனையை பாவம் அறியாத தேவன், இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் ஏற்றுக்கொண்டார். என் ஜனமே, இந்த கால வேளையில் எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்? நாம் அடைய வேண்டிய தண்டனையை பாவம் அறியாத பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் மேல எல்லாவற்றையும் போட்டுக் கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். என் ஜனமே, உளையான சேற்றில விழுந்து கடந்த நம்மை அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை அவர் இரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டு கொண்டார். என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசுவே, எனக்கு இரங்கும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் யாவரும் சமாதானமாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் ஜீவிக்க நீ உதவி செய்யுங்க. இயேசுவே, எனக்காக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உரிமையோடு உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். உரிமையோடு இயேசுவே எனக்கு இரங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் உரிமையில நான் கேட்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையில என் பேருக்காக சர்வ லோகத்திற்கும் நீ இரத்தத்தை சிந்திருக்கிறேன். அதுல நான் ஒருவன், நான் அதுல ஒருவள். ஆண்டவரே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. உடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிங்க. என்னை மீட்டு எடுங்க என்று அவரை இந்த கால வேளையில நோக்கி கூப்பிடுவோமாக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயராயிருக்கிறார். அல்லேலூயா, மகிமை மகிமை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரியல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரியல்லவோ. ஆதரவற்ற முழு சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையாய் காணப்படட்டும். நீரியல்லவோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று வீரோ என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று வீரோ பேதைகளை மறப்பீரோ. பேதைகளை மறப்பீரோ. இயேசுவை மனம் இறங்கோ. இயேசுவை மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரியல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரியல்லவோ. தனிமையான எனக்கு சகாயம் நீரியல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரியல்லவோ. கர்த்தாவே, எழுந்தருளும். கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே, எழுந்தருளும். கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம். தீமைகள் என்னை சூழும்
தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரை ஜல்லவோ. எக்காலும் துணையவர் இப்பவரும் நீரை அல்லவோ. தனிமையான நமக்கு அவரை அடைக்கலம் நீரை அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரை அல்லவோ. தாயென்னை மறந்தாலும் மறப்பதில்லை, தாயென்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேட்கப்பா, ஏழையின் ஜெபத்தை கேளுங்கப்பா, ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு வல்லமை வல்லமை. கரங்களை தட்டி இயேசுவே காலம் துணையவர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் என்று நீரை அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயம் நீரை அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரை அல்ல. வல்லமை 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 வல்லமை. பக்கபலம் நீரை அல்லவோ. பக்கபலம் நீரை அல்லவோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஆர்ப்பரி தேவனின் கரங்களை தட்டு இயேசுவே. தேவ கிருபை என்றும் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நீ கரங்களை தட்டி அவரை நோக்கி கூப்பிடு, நிச்சயமாக உனக்குள்ள வருவார். துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி 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 துதித்து பாடி அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா என்றார் பெரிப்போம். ஹல்லேலூயா துதித்து பாடி இயேசுவே. அவரை போற்றி ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. அவரை போற்றி பாடு. ஹல்லேலூயா அல்லேலூயா என்றார் பெரிப்போம். ஓ உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை. ஹல்லேலூயா. தேவ வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜனமே அவரை பாடி துதித்து பாடு, துதித்து பாடு. நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் செய்கிற தேவன் என் ஜனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென் ஆமென் ஆமென். ஓ உம்முடைய மகிமை வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே
அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் வரங்களை நீ பெற்றுக்கொள்வாயாக, ஆவியின் வல்லமையை நீ பெற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். வல்லம தேவ வல்லம, தேவ வல்லம. ஆண்டவரே நீசரிவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மாதி நிம்மாதியே. நீசரிவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி உயர்த்தி ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. என் ஜனமே, பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தம் எனக்காக அல்லோ. வலதுகரத்தை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பாடல் பகுதியும் நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியை நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். இந்த வாரத்தில் கர்த்தர் தாமே நம் ஜீவியத்தில் செய்த நன்மைகள் இருக்குமானால் நீங்க தைரியத்தோடு வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வெட்கப்படாமல் நீங்கள் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஜீவனுள்ள சாட்சிகளை எழுந்து வந்து சொல்லுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது சாட்சியின் நேரமாக இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் மச்சானுக்கு ஒரே நீர்கடுப்பு மாதிரி இருந்துச்சு. அப்போ நைட்டு செபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அது அவைய மஞ்சள் காமலையாக இருக்குமோ எது இருக்குன்னு பயந்துக்கிட்டு மஞ்சள் காமலை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வலிக்கு பேசும்போது வேற எதுவுமே இல்லை மகளே, மகனுக்கு நீர்கடுப்பும் அல்சர் மட்டும் தான் இருக்கு, அதனால ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கா, நீ ஒரு நேரம் ஆஸ்பத்திரி கொண்டு காமி, அது அங்கே போய் செக்அப் எடுக்கும்போது அவனுக்கு பயம் நீங்கும் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் பார்க்கும்போது அல்சரும் அந்த நீர்கடுப்பு தான் எங்களுக்கு இருக்குது. அதுக்கு டானிக்க மாத்திரை கொடுத்துருக்காங்க. இப்போ பூரண சுகம்